Good evening, guys. Welcome back to our end of the day Nifty analysis video. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 23rd 2025. இன்னைக்கு நம்ம நிஃப்டியில் வந்துட்டு என்ன நடந்திருக்கு, ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு இருந்துச்சா, எப்படி மார்க்கெட் அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ ஆஸ் யூஷுவல் மார்க் பண்ணியாச்சு. அண்ட் நியூஸ் பேஸ்டு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. அண்ட் இன்னைக்கோட ஃபர்ஸ்ட் கேண்டிலையும் மார்க் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு எக்ஸப்ட் திஸ் மற்ற எல்லாமே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க் பண்ணி வச்சுருவோம். நம்ம மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்றத உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு தான் நீங்கள் புதுசாக அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்மளோட ஏர்லியர் வீடியோஸ் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெட்டராக வந்துட்டு புரியும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு கேப் ஓப்பனிங் தான் கொடுத்துருக்கு. ஓப்பனிங் கொடுத்துட்டு கரெக்டாக 25,100 அப்படின்ற இந்த ஒரு க்ரூஷியல் லெவலில் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மேலேயும் கீழேயும் வந்துட்டு போய்கிட்டே இருந்திருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஒன்றும் அவங்களால பிரேக் பண்ணி போக முடியல. அதுக்கு அடுத்து மார்க்கெட்டை வந்துட்டு பையர்ஸ் கொஞ்சமாக புஷ் பண்ணிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிட்ட போயிட்டு மார்க்கெட்டை வந்துட்டு மூவ் பண்ணி போயிருக்காங்க. இன்னும் கிளியராக நான் வந்துட்டு 5 மினிட்ஸ் சார்ட்டில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் கரெக்டாக ஹாஃப்வே 12 மணிக்கு என்ன ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ரீவியஸ் டேவோட ஹையில் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட்டுக்காக வந்திருக்காங்க. மார்க்கெட் வந்துட்டு மறுபடியும் இங்கே இருந்தது கொண்டு போனது தான் மார்க்கெட்டை வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு மார்க்கெட்டை வந்து கொண்டு போனது தான். ஆக்சுவலி இன்னைக்கு நம்மளுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட செட்டப் படி இன்னைக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டின்றது ரொம்ப மினிமல் தான். நம்ம வந்துட்டு ஒன்ஸ் ப்ரீவியஸ் டே ஹை ஆர் லோ வந்துட்டு ப்ரீச் பண்ணி நம்ம எடுத்திருப்போம். பட் இங்கே ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷனை வச்சு ட்ரேட் எடுத்திருந்தோம்னா நம்ம இந்த கேண்டில் இருந்து ஆல்மோஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட்ஸை பிடிச்சிருவோம். பட் இட் இஸ் டூ ரிஸ்கி. நான் வந்துட்டு இதை கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். திஸ் இஸ் டூ ரிஸ்கி அண்ட் ஸ்லைட்லி அவே ஃப்ரம் அவர் செட்டப். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணியிருப்போன்றதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த இடத்த காட்டுறேன். ஏன்னா நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னும் பார்ப்போம் அப்படின்றதுக்காக இந்த இடத்த வந்து நம்ம க்ரூஷியலாக வாட்ச் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் இங்கே பிரேக் ஆகிறப்பையும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸையும் பாருங்கள், அதுவும் ஒரு க்ரூஷியலான லெவல் தான். 25,150 ஒரு ரவுண்ட் ஃபிகர் லெவலாக தான் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் ஓஐ பார்த்தீங்கன்னாலுமே நம்மளுக்கு வந்துட்டு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்துருக்காங்க. அண்ட் வென் யூஆர் கம்மிங் இன் டு பிசிஆர் அப்படின்றப்போ கரெக்டாக இங்கே இருந்து தான் பிசிஆர் சென்டிமெண்ட்டே வந்துட்டு கூட ஆரம்பிச்சிச்சு. அரவுண்ட் 1.05 இருந்து பிசிஆரை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருந்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி இன்னைக்கு வந்துட்டு மூவ்மெண்ட் அப்படின்றது பெருசாக வந்துட்டு கிடையாது. ஆஃப்டர் 12:30 இந்த லெவலுக்கு அப்புறம் தான் பிசிஆருமே நம்மளுக்கு வந்துட்டு புல்லிஷ் சென்டிமெண்ட்டை காட்டியிருக்கு. 1.04 இருந்து அப்படியே கொஞ்சமாக தான் ஏற்றிருக்காங்க. டுடே சொல்லணும்னா நாட் கம்ப்ளீட்லி ஸ்லைட்லி போரிங் மார்க்கெட்டு தான். நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரொம்ப மினிமலாக தான் இருந்திருக்கு. ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் நான் வந்துட்டு இங்கே சொல்கிறேன். டெய்லி நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டில் அவாய்ட் பண்ணணும். டெய்லி நான் ட்ரேட் எடுக்கணும், டெய்லி என்னோட செட்டப்புக்கு ட்ரேட் வரணும் அப்படின்றத வந்துட்டு அந்த மைண்ட் செட்டே கொண்டு வராதிங்க. மார்க்கெட்டில் உங்கள் செட்டப்புக்கு எப்போ என்ட்ரி வருதோ தைரியமாக எடுங்க, வெளியே வந்துடுங்க. அக்செப்ட் த லாஸ் இஃப் லாஸ் அக்கர்ஸ். ஓகே. ஸோ மற்றபடி வந்துட்டு நான் டெய்லி தான் ட்ரேட் எடுப்பேன், எனக்கு டெய்லி ட்ரேட் எடுக்கலாட்டி என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் போகாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம ஸ்கில் செட் முக்கியமோ அதை விட நம்மளுக்கு வந்துட்டு மைண்ட் செட் அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ இதை மட்டும் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம். இனி அப்கமிங் வீடியோஸ்லையும் நிறைய மைண்ட் செட்டை வந்துட்டு எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நம்ம வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு பேச ஆரம்பிப்போம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டோட மூமெண்ட்டை வச்சு நம்மளோட
ட்ரேடிங் அப்ரோச் வந்துட்டு எப்படி இருக்குன்றத பார்த்தாச்சு. நாளைக்கு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அது எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது, ஒன் சைடாக கொண்டு போகிறாங்களா, நம்ம செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி வருதா அப்படின்றத நாளைக்கு எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி அனாலிசிஸில் பார்ப்போம். அன்டில் தென் see you.